நம்ம ஏரியால பகடா கடியா? போய் பாப்போம். ஏக்கா என்ன இது? என்னதான் இது? ஏக்கா என்னதான் எனக்கும் தெரியுது. எண்ணெயில என்ன போட போற? மட்டன் மசாலா பகோடா வேணுமா? கோரமா நில்லே போட்டு தரேன். மட்டன்ல பகடாவா? புதுசாக்குதா? எங்கேயுமே கேள்வி கூட பண்ணலையா? சரி சரியா 100 எவ்வளோ குடு கொஞ்சம். 130 ரூபா. 130 ரூபா தானா? சரி சரி 100 கூடு. ஆனா கண்டிப்பா 100 குத்துணும், பேச்சு மாறக்கூடாதுன்னா. எங்கேயா நின்று தொண்ணு பேசாதடா, எண்ணெய் எடுத்துக்கோ. போய் ஓரமா நில்லே போட்டு கூப்பிடுறேன். 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. ஆஹா, நான்வெஜ் வாசனை மூக்க தொலைக்குதே. ஏய் பச்சைக்கிளி, இந்தப்பா 100 பகோடா. இதுவா 100? ஆமா. என்னக்கா இது போய் 100ன்ற? ஏய் பச்சைக்கிளியே காட்டுறா. 150 சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். டேய் ஏங்க, இது மட்டனா? இது வெறும் கறியாகுது. டேய் குர்ரா. ஐயோ 150 தானே கேட்டா. எல்லாம் ஆட்டு கறி புழுகுது. அப்படியே சாப்பிட சாப்பிட போயிடுது. ஒரு எலும்பு கூட இல்லை. நான் குழுணுமா? இந்தா வெறும் காயம். ஏக்கா கேட்டது நானு, எங்கிட்ட அவன் தூண்டான். இப்ப கொடுக்க 100 பகடா நான் சாப்பிடணும். தம்பி இப்ப 100 பக்கோடா சாப்பிட்டல, முதல்ல அது காசு கொடு. அப்ப நான் 100 பக்கோடா தரேன். டேய் கேக்குறாங்கல்ல 100 பகடா காசு குடுறா. என்னது 100 பகோடா காசா? நீ எவ்வளவு பகோடா சாப்பிட வந்த? 100 பகடா சாப்பிட வந்தேன், அதுக்கு தான் காசு வச்சுன்னுக்குறான். இப்ப நான் எவ்வளவு பகோடா சாப்பிட்டேன்? 100 பகோடா. நீ 100 பகோடா வாங்க போற. மொத்தத்துல 100 பகோடா இருக்குது. அதுக்கு நீ காசை குத்துரு. அப்ப 100 பகோடா வாங்கி சாப்பிடு. ஓகேவா? வரட்டா? பாய் பாய் பச்சைக்கிளி, நாளைக்கு பார்க்கலாம். ஒண்ணுமே புரியலையா? சரி 100 பகடா காசு வச்சுக்கிறோம்ல சொன்னான்ல. ஏக்கா 100 பகடா காசு வச்சுக்கிறா, 100 பகடா கொடு. அப்ப 100 இப்ப 100. இந்தா ஞாபகம் வச்சுக்க 100. அப்போ 100 இப்போ 100 தாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்ல மாட்டேன். என்னடா எண்ணி சாட்டுங்கிற? பின்ன 100 பகடா நீ ஏமாத்திட்டுனா அதுதான் ஒண்ணு எண்ணி சாப்பிட்றான். டேய் இது எண்ணிக்கையில 100 இல்ல, கிராம் கணக்குல 100 கிராம். எனக்கு கிராம் கணக்கும் தெரியாது, அடி கணக்கும் தெரியாது. 100 பகடா தரேன்னு சொன்னீங்க. 100 இருந்தா தான் நான் காசு கொடுப்பேன். ஒண்ணு கம்மியானா கூட காசு தர மாட்டேன். நான் என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? இது எங்க அப்பாவை கூப்பிடுறேன். ஏபா என்னம்மா அப்பா அப்பான்னு கேன்னு கட்டி கிடக்குற? அப்பா அப்பானாக்கா ஓடி வந்துடணும் கடையாண்ட. ஓடியார மாட்டான் இந்த பேபி. ஏன்னா எனக்கு பிடிச்ச கடை எதுவுமே நீ போடல. நீ என்ன கடை போட்ட? பஜ்ஜி கடை போட்ட, கூழ் கடை போட்ட, பிரியாணி கடை போட்ட, சோறு கடை போட்ட. ஆனா இந்த அப்பாவுக்கு பிடிச்ச கடையை நீ போட்டியா? இதெல்லாம் நமக்காக போடுற கடையிலப்பா. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றாங்க, நம்ம அதனால போடுறோம். அப்போ அப்பவும் போய் கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணாதான் அந்த கடை போடுவியா நீ? ஏபா சொல்லுப்பா, என்னப்பா கடை? எல்லாருக்காகவும் போடுற, உனக்காக போட மாட்டேனா? ஏம்மா சொல்றேன், சத்தியமா போடுறியா? போடுறேன்ப்பா. பாருமா, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருந்தான்னு வச்சுக்க, அவன் நான் சொல்லாமே அந்த கடையை போட்டிருப்பான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அந்த கடையில போய் வாங்காந்தாவது குத்துருப்பான். நீ எப்படிமா போடுவ? அவன் தான் வாங்கிட்டு தான் கொடுப்பான். நீ சொல்லு, நான் உனக்காக கடையா வைக்கிறேன். அம்மா சத்தியமா சொல்றேன். இதுக்கெல்லாம் எதுக்குப்பா சத்தியம் கேட்குற? என்ன கடைன்னு சொல்லுப்பா. அதாம்மா, அதான். என்ன தண்ணி ஒண்ணா? அம்மா இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நான் அப்பா சொல்ற கடையை நீ போடலன்னு வச்சுக்க, அப்பா செத்தாலும் அந்த ஆத்மா சுத்தி சுத்தி இங்கதான் வரும். நீ சொன்னாதானே இப்ப நான் போட முடியும். என்ன கடைன்னே சொல்ல மாட்டேற. அதான் இப்ப சொன்னேனாமா. அதான் நீ என்ன சொன்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி இப்படி இப்படின்னா தண்ணி தான் இப்படி குடிப்பாங்க. சரக்கு கடை, டாஸ்மார்ட். கடையில வாங்கி குடிச்சாப்பே அந்த குடும்பத்தை குடிச்சவர் ஆகிட்ட. இன்னும் நீ கடை வச்சுட்டா அவ்வளவுதான். அதுக்கு இல்லம்மா, நீ கடை வச்சுட்டேன்னு வச்சுக்க, இங்க காசு இல்லாமையே குடிப்பேன். இப்போ அங்க போய் காசு கொடுத்து வாங்கறதுனால இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அங்க கொடுக்கறதாக்குது. அதனால நீ ஒரு கடை போட்டுருமா.
ஏற்கனவே குடிச்சு மூஞ்சிலாம் கருகறுத்து போச்சு, இன்னும் குடிச்சு உடம்புல இருக்கிற ஸ்பார்ட்ஸ்லாம் காலி ஆகுறதுக்கா? நான் எது கூட்டன்னு தெரியுமா உனக்கு? அவன் பாரு பக்கோடா சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டான், அது என்னன்னு கேளு. பக்கோடா சாப்பிட்டு காசு குடிக்கலையா? யாரு கிட்டா? என் பொண்ணு கிட்டியாவா? டேய் காசு குடி. நான் அடிக்க வரீங்களா? ஏன் புள்ளி அடிக்க வரீங்க? நான் எப்படி பொத்தி பொத்தி வளர்ந்து தெரியுமா அவனை? பொத்தி வளர்க்கல, பூதம் மாட்டம் வளர்த்து வச்சுக்கிறேன். போடா கிங்காங்க பிறந்த கீரி புள்ள தலையா. நான் யாருடா பண்ணலாம்? எங்க அப்பனுக்கு தான் டவுட் வரணும். ஏன் என் பிள்ளை அழுகுறான்? அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் பொண்ணே சொல்லும். ஏமா ஏன் நான் சொல்லுமா? இப்பா உன் புள்ள இருக்கிறானே புள்ள 100 பக்கோடா வாங்கினான். ஏய் அப்பா கொள்ளாம துண்டியா நீ? நான் எங்கம்மா தூண்டினேன்? அந்த கட்டையை தூண்டு போயிட்டோம். அப்புறம் 100 பக்கோடா வாங்கி சாப்பிட வேண்டியதானே? என்ன அந்த பையனை பார்த்தா பாவமாக்குது? ஊரை ஏமாத்தி ஒயில போடுவாங்களே உங்க அம்மா, அதே மாதிரி அந்த பையனை ஏமாத்தி ஒயில போறதுக்கு பாக்குறியா? இன்னும் போய் தப்பா நினைச்சிட்டுனாப்பா. இன்னும் 100 பக்கோடா கொடுமா. பா மறுபடியும் 100 பக்கோடா கொடுத்தேன், நல்லா வாங்கி தின்ட்டான். ஏய் அப்ப கூட அப்பா நினைப்பாருல்ல, அப்பா விட்டு நீ சாப்பிட்டல்ல? எப்பா நீ வேற கவுன் இருப்பா. அவங்க 100 பக்கோடான்ட்டு 13 பக்கோடா தான் கொடுத்தாங்க. இன்னும் 87 பக்கோடா தரணும், அதுல உனக்கு தரேன். என்னம்மா இவன் இப்படி சொல்றான்? எப்பா நான் 100 பக்கோடா கிராம் கணக்குல கொடுத்தேன், அவன் ஒண்ணுன்னா எண்ணிக்கைன்னு சொல்றான் 100 பக்கோடா கொடுன்னு. என்ன வேணா ஏமாத்தல, என் பிள்ளை ஏமாத்த முடியாது. எப்படி வளர்த்துறேன், சிங்கக்குட்டி மாதிரி வளர்த்துறேன் பத்தியா? இது போய் சிங்கக்குட்டியான், பன்னிக்குட்டி மாதிரி இன்னும் சிங்கக்குட்டி வளர்த்துட்டாராங்க. ரெண்டுமே பண்ணி விட்டுதான். சிங்கத்தை வளர்த்துருந்தா நேரம் சீர் பாஞ்சிருக்கான் மேலே. எப்பா குசுன்னு பேசுறாங்க, கொடுக்காது ஏமாத்திட்டு போறாங்க. நானு கேளு. இதே கணக்கு கரெக்டா இல்ல, கேட்டு வாங்கலாம் இரு. எப்போ முழு பைத்தியத்தை கூட சமாளிச்சிடலாம், இவங்க 2 பேரும் சேர்ந்து அரை பைத்தியமா இருக்கிறாங்க. எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியல போற. நீ ஏமா இதுக்கு போய் கவலைப்படுற? சித்திரகுப்தனுக்கு கூட உயிர் எடுக்கிற கணக்கு தெரியாது, ஆனா இந்த பக்கோடாவோட கணக்கு எனக்கு தெரியும். ஏய் நீ பாத்துற, உனக்கு தெரியுமே இல்ல உன் பொண்ணுக்கு தெரியுமே இல்ல ஊருக்கு தெரியுமே, 87 பக்கோடா குத்தா ஆகணும் உனக்கு. என்னப்பா நம்ம என்ன சொன்னாலும் இந்த சட்டி மூஞ்சி கட்டையை போடுறான். யோ இரியா, உனக்கு கணக்கு தானே சொல்லணும். தம்பி நீ கட்டையனுக்கு வாங்கி கொடுத்த பத்தியா? முதல்ல அதுல 87 பக்கோடா இருந்தது. ரெண்டாவதா நீ வாங்கின பத்தியா? அதுல 13 பக்கோடா. 13 87 100 போதுமா? மவனே கட்டதான் சொல்றான் அவன். என்னை ஏமாத்திட்டு போயிட்டேன் கட்டியா. எப்பா காசு 30 ரூபா கொடுத்துட்டு வாப்பா, நான் போறேன். யோ இந்த 30 ரூபா எதுக்குடா 30 ரூபா? 60 ரூபாடா நெய் சோறு. என் பையன் 30 ரூபா தான் சொன்னான், நீ 60 ரூபா சொல்ற. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அது ஆரம்பத்துல கொடுத்துருந்தியானா 30 ரூபா தான். இவ்வளோ நேரம் என்னையும் என் பொண்ணையும் பேச வச்ச பத்தியா? அதுக்கு ஒரு 30 ரூபா வட்டி ஆகி போச்சு. 60 ரூபா கொடுத்துட்டு போடா வெண்ணெய். வெண்ணில சுட்டுன்னு சொல்ற? வென்று அதை சொல்லலை, உன்னதான் நான் வெண்ணேன்னு. 60 ரூபா கொடுக்க முடியாது. என் பையன் சாப்பிட்டது 30 ரூபா தான். மீதி 30 ரூபா கட்டை கிட்ட கேட்டு வாங்கி போ. நாங்க போய் கட்டையினை கேட்கறவங்களடா. உன்னை கொஞ்ச நேரத்துல நானும் எங்க பொண்ணு உன்னை கட்டை எடுத்து புழக்க போறோம். என்னையே கட்டி எடுத்து பந்துறீங்களா உங்களை? ஐயோ ஏமா, இவன் பல்லு வலிக்கு எத்தி நாள் ஆச்சா தெரியல, பல்லு மஞ்சா கலர்ல இருக்குது. அப்படியே அவன் பேசும்போதெல்லாம் குபில் வாசனை வருதுமா, நாத்தம் தாங்க முடியல என்னால. அவன் பல்லு மஞ்சள் கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது. இல்லை அவன் வாய் நாத்து அடிக்குது, இதை நாத்து அடிக்காம போகுது. நமக்கு என்ன, நமக்கு தேவையானது காசு கேளு. அப்படியே அவங்க அம்மா புத்தி அப்படியே இது பேர். நீ எப்படின்னா செத்து கூட போடா, எனக்கு துட்டு கொடுத்துட்டு செத்து போடான்ற மாதிரியே பேசுதுப்பா. யோ காசை தர முடியுமா முடியாதா? தர முடியும், ஆனா 30 ரூபா மட்டும் தான் கொடுப்பேன். அதுக்கேண்டா ஓடா போன் விளம்பரத்துல வர நாய் மாதிரியே மூஞ்சியும் பள்ளியும் காட்டுற? ஏய் என்ன வேணாலும் சொல்லு, அந்த 30 ரூபா தான் கொடுப்பேன் நான். ஏமா இவனுங்கெல்லாம் வாயால பேசினா காசு தர மாட்டானுங்க. ஆயுதத்தை எடுமா. இந்தாப்பா. ஏய் குடு, எங்க பொண்டாட்டி சுத்தனை ஆயிட்டு இருந்து குடாத. அம்மா என்னம்மா, நம்ம ரவுடிசம் பண்ணலான்னு கட்டாத்தாக்கா அவன் பொண்டாட்டி சுத்தனி காய வைக்கணும்னு பிடிக்க மாறான். கடைசி வரைக்கும் நம்மள ரவுடியாவே ஆவிட மாட்டானுங்க போல இதுமா. இந்த பாரு நான் போயிட்டு வந்துடுறேன், நீ போய் உன் மேலேயே பாரு. நீ திருந்தவே மாட்ட லாஸ்ட் மட்டுமா. பகோடா